அதற்கு இடைப்பட்ட காலத்திலேயே ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரும்பான்மை இல்லை என்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தான் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வருவார்கள். பேரவையிலே சபாநாயகருக்கே பெரும்பான்மை இல்லை, பிறகு எப்படி இந்த ஆட்சிக்கு பெரும்பான்மை இருக்கும் என்பதாக அரசியல் ரீதியாக ஒரு கருத்தை கண்ணோட்டத்தை ஏற்படுத்துவதற்காக எதிர்க்கட்சிகள் எப்பொழுதுமே இதை கைவசம் எடுப்பார்கள். அதாவது 6 மாதத்திற்கு இடையிலே பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய தீர்மானத்தை கொண்டு வர முடியாவிட்டால் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வருவார்கள். அதுதான் அரசியல் அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாதமாக இருக்கும். இப்போது அதை கூட திமுக வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறை சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த தகவலை எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். நீதிமன்றத்திலே எங்களிடம் சிசிடிவி பதிவுகள் இருக்கின்றன, செல்போன் டவர் ஆதாரங்கள் இருக்கின்றன என்பதையெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். 2 தரப்பினுடைய வாதங்களையும் நீதியரசர் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். எனவே இன்னும் சற்று நேரத்தில் அவை தொடர்பான அந்த தீர்ப்பை நீதியரசர் அவர்கள் வழங்க இருக்கின்றார். நீதிபதி இளந்திரன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் அசோக்குமாருக்கும் ஜாமீன் வழங்குவாரா என்பது தெரிய வரும். அல்லது ஏற்கனவே அசோக்குமார் தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சொன்னதை கொண்டு செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் என்ற அடிப்படையில் அவருக்கு எதிராக ஒரு முக்கிய அரசியல் தலைவராக இருந்தவர், வழக்குகள் வருவது இயல்புதான். ஆனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்தாலே அவருடைய தம்பி என்ற அடிப்படையிலே அசோக்குமார் மீது எந்த வழக்கை பதிவு செய்து விடுகின்றார்கள். அசோக்குமார் மீது எந்த குற்றமும் இல்லை என்பதாக செந்தில் பாலாஜியின் தம்பிக்காக ஆஜராகி இருக்கக்கூடிய திமுக தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்திருக்கின்றார். அது ஏற்கப்படுமா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த 1 வார காலமாக தமிழகத்திலே ஆட்சி கவிழ்ப்பிற்கான ஒரு முயற்சி நடைபெறுவதாக அரசியல் ரீதியாக பேசப்பட்டு வருகின்றது. திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்பொழுது திமுக நிகழ்ச்சியிலே இந்த ஆட்சி இன்னும் சில நாட்களில் கலைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, திமுக தொண்டர்கள் தேர்தல் பணியாற்ற தயாராக இருங்கள் என்பதான ஒரு அறைகூவலை விடுத்திருந்தார். அதன் பிறகு தாவேகாவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவை சார்ந்த அமைச்சர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், முன்னாள் முதலமைச்சர் சொல்லக்கூடிய கருத்து முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது, ஆட்சி கவிழ்ப்பிற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் என்பதைத்தான் அது எடுத்து காட்டுகின்றது என்பதாக தாவேகாவை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாம் சொல்லி இருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் சென்று ஒரு புகாரை கொடுக்கின்றார். நான் தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர், என்னிடம் திமுகவை சார்ந்தவர்கள் தொடர்பு கொண்டு பேசினார்கள், எனக்கு 35 கோடி பணம் தருவதாகவும் அந்த பணத்தை வாங்கி கொண்டு தாவேகாவின் சட்டமன்ற உறுப்பினராகவே தொடர்ந்து இருந்து கொண்டு, ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே சபாநாயகருக்கு எதிராக திமுக தீர்மானம் கொண்டு வரும் பொழுது அந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து இந்த அரசுக்கு பெரும்பான்மை இல்லாததை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் எனக்கு 35 கோடி ரூபாய் வரை வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் என்று தாவேகாவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஊத்தங்கரை இளையராஜா புகார் கொடுக்கின்றார். அதன் பிறகு ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் உட்பட 1-2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட அதே போன்ற ஒரு கருத்தை சொல்லி வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் இப்போது நீதிமன்றத்திலே காவல்துறை தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதற்கட்ட விசாரணை தகவலை சொல்லும் பொழுது தாவேகாவின் 10 சட்டமன்ற உறுப்பினர்களிடம் இது போன்று விலை பேசப்பட்டிருப்பதாக ஒரு தகவலை சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க வைக்கக்கூடிய இடைத்தரகர்களுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு அறிவித்திருக்கின்றார்கள். இடைத்தரகர்கள் யாரெல்லாம் இந்த திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க வைக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் தனியாக 5 கோடி, இது இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் 35 கோடியிலிருந்து அதற்கு மேலே அவர்கள் கேட்கக்கூடிய பணத்தை வழங்குவதற்கு கூட தயாராக இருந்தார்கள் என்பதாகத்தான் காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக நீதிமன்றத்தில் கூறியிருக்கின்றார்கள். எனவே காவல்துறை தரப்பு வழக்கறிஞரும் வாதத்தை முன்வைத்திருக்கின்றார், செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்களும் வாதத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். 2 தரப்பிலும் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாதங்கள் நீதிபதி அவர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். ஒருவேளை அவருக்கு ஜாமீனை நீதிமன்றம் மறுத்துவிட்டால் காவல்துறை இன்னும் வேகமாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை தேட தொடங்குவார்கள். 8 நாட்களாக காவல்துறையினரிடம் அகப்படாமல் தலைமறைவாக செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக்குமாரும் இருந்து வருகின்றார்கள். எனவே காவல்துறை இன்னும் கூடுதலாக தனிப்படை போட்டு செந்தில் பாலாஜி எங்கு இருந்தாலும் அவரை கைது செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளக்கூடும். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே லுக் அவுட் நோட்டீஸ் அசோக்குமாருக்கு எதிராக எல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே இருந்து வெளிநாடுகளுக்கு அவர்கள் தப்பிச் செல்வதை தடுப்பதற்காக அந்த லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் பிறப்பித்திருக்கின்றார்கள். எனவே இன்னும் சற்று நேரத்திலே நீதிபதி அவர்கள் பிறப்பிக்கப் போகின்ற தீர்ப்பை தொடர்ந்து செந்தில் பாலாஜி கைதாவாரா உடனடியாக என்பது தெரிய வரும். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை கூட இன்னும் முழு அளவில் நாங்கள் காவலில் எடுத்து விசாரிக்கவில்லை, கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கவில்லை. எனவே இந்த வழக்கு ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கின்றது. அதன் காரணமாக செந்தில் பாலாஜிக்கோ அசோக்குமாருக்கோ உடனடியாக ஜாமீன் கொடுத்து விடக்கூடாது. இந்த வழக்கினுடைய விசாரணை அது பாதிக்கக்கூடும். அது மட்டுமல்ல, எங்களிடம் பல்வேறு ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டார்கள். 1-2 சட்டமன்ற உறுப்பினர்களிடம் மட்டுமல்ல, 10 சட்டமன்ற உறுப்பினர்களிடம் இவர்கள் இதுபோன்று பேசியிருக்கின்றார்கள். அவர்களுடைய பெயர் விவரங்கள் இருக்கின்றன. பேசியவர்கள் சதி திட்டத்தில் ஈடுபடுவதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றன என்று சொன்னார்கள். நீதிமன்றத்தில் அது தொடர்பான ஆதாரங்களை சமர்ப்பிக்கும் பொழுது சிசிடிவி ஆதாரங்களும் கூட அதில் இருந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் சிசிடிவி ஆதாரங்களில்
ஒரு சில ஆதாரங்கள் சிசிடிவி காட்சிகள் அழிக்கப்பட்டு விட்டன. அதை அழித்தவர் யார் என்று பார்த்தோம் என்றால் இந்த சதியில் ஈடுபட்ட ஒரு முக்கியமான நபர் சிங்கப்பூருக்கு தப்பி சென்றிருக்கின்றார். இப்பொழுது அவர் சிங்கப்பூரில் தான் இருக்கின்றார் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சிங்கப்பூரில் இருந்தபடி இங்கே இருக்கக்கூடிய சென்னை கிண்டியினுடைய தனியார் நட்சத்திர விடுதியையும் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியையும் தொடர்பு கொண்டு அந்த சிசிடிவி ஆதாரங்களை எல்லாம் இவர்கள் அழிக்க செய்திருக்கின்றார்கள். அதாவது இந்த சதியில் ஈடுபட்ட நபர்கள் ஒன்றாக வந்து அமர்ந்து பேசியது, எவ்வளவு பணத்தை எந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு கொடுத்தால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்பது உள்ளிட்ட விவரங்கள் குறித்து அவர்கள் பேசியிருந்ததற்கான சிசிடிவி ஆதாரங்கள் பல அழிக்கப்பட்டிருக்கின்றன.